மாட்டு கோமியத்தை வீட்டில் தெளிக்க காரணம் என்ன தெரியுமா? அஷ்டலட்சுமிகளும் அதிர்ஷ்ட தேவதைகளும் குடியிருப்பார்கள். மாட்டு கோமியத்தை வீட்டில் தெளிக்கும் போது செல்வமும் பெருகும், பணவரவு அதிகரிக்கும். பசுவின் சாணத்தையும் கோமியத்தையும் கையால் எடுத்து தெளிக்கும் போது எந்த விதமான கிருமியும் தாக்காது. கோமியம் வீடு முழுவதும் தெளிக்கும் போது எந்த கெட்ட சக்தியும் அண்டாது. பச்சை கற்பூரம் கலந்த தண்ணீரால் வீட்டை துடைத்தால் கிரக தோஷம் விலகும். கோமியம் கலந்த தண்ணீரால் வீட்டை துடைத்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும். கடல் உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைத்தால் கண் திஷ்டி விலகும். பன்னீர் கலந்த தண்ணீரால் வீட்டை துடைத்தால் கல்வி வளம் சிறக்கும். சிறிது மஞ்சள் தூளை நீரில் கலந்து வீட்டை கழுவினால் நோய் அண்டாது. வாழைப்பழத்தில் ஊதுபத்தி சொருகி வழிபடக்கூடாது. தேங்காய் 2க்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வங்களுக்கு படைக்கக்கூடாது. பச்சரிசியால் செய்த உணவுகளை மட்டுமே கடவுளுக்கு படைக்க வேண்டும். மாவிலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணம் கட்டக்கூடாது. தெய்வ படங்கள், குத்துவிளக்கு இவற்றிற்கு மின்சாதன பொருட்களால் அலங்காரம் செய்யக்கூடாது. பெண்கள் நிலைவாசலுக்கு நேராக படுக்கக்கூடாது. எண்ணெய் தேய்த்த தலையுடன் தலைவிரி கோலத்துடன் பெண்கள் இருக்கக்கூடாது. தலையில் எண்ணெய் தேய்த்துவிட்டு அப்படியே யாரையும் பலி அனுப்பக்கூடாது. வீட்டில் யாராவது சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் பூஜை அறையில் விளக்கை அணைக்கக்கூடாது. வீட்டில் இருப்பவர்கள் வெளியூருக்கு சென்றிருக்கும் சமயத்தில் பெண்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து தலை முழுகக்கூடாது. ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் பெண்தான். பெண்கள் அதிகாலையில் சுறுசுறுப்பாக எழும் பழக்கம் கொண்டவராக இருத்தல் வேண்டும். ஆடை சுதந்திரம் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்றாலும் சிலர் இரவில் உடுத்தும் ஆடையை பகலில் அணிந்து கொள்வது பெண்களுடைய மதிப்பை குறைக்கும். தினமும் காலையில் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தலைமுடி நெருப்பில் கருகவிடக்கூடாது. நம் சமையல் செய்யும் போது பாத்திரத்தின் அடியில் கருகக்கூடாது. வீட்டில் தரித்திரம் ஏற்படும். நம் கையில் உள்ள ரோமம் தீப்பட்டு லேசாக பொசுங்கினாலும் உடனே மஞ்சள் தண்ணீர் தெளித்துவிட வேண்டும். எந்த ஒரு தீட்டிற்கும் மஞ்சள் நீர் சிறந்த பரிகாரம். காலையில் கண் விழித்ததும் செய்ய வேண்டியவை. முதலில் காலையில் எழுந்தவுடன் குளிக்க வேண்டியது பெண்களின் கடமை. நெற்றியில் பொட்டில்லாமல் வாசல் கதவை திறக்கக்கூடாது. பல் துலக்கும் போது வீட்டு வாசலில் நின்று பல் துலக்கக்கூடாது. உங்கள் வீட்டு வாசல் கதவு இரட்டை கதவாக இருந்தால் 2 கதவுகளையும் ஒன்றாகத்தான் திறக்க வேண்டும். கோவில் திருமஞ்சன பூஜையின் போது கோவில் திரை மூடப்பட்டிருக்கும் போது இறைவனை வணங்கக்கூடாது. இறைவனுக்கு பூஜை நடைபெறும் போது கோவிலை வலம் வரக்கூடாது. விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது. புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணர் படம் விக்கிரகம் காலாண்டர் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் இட்டுக்கொள்வது நல்லது. கிழியாத சுத்தமான வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இவைகளை அனைத்தும் ஒன்று சேர்த்து வெற்றிலையில் மடித்து நூலால் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பொருட்கள் அனைத்தும் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்கள். வாசனை மிகுந்த இந்த பொருட்களை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையில் செய்ய வேண்டும். இந்த வெற்றிலையை பீரோவில் பணம் இருக்கும் அறையில் வைத்துவிட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தீர்கள் என்றால் வீட்டில் கட்டாயமாக பணம் தங்கும். தினமும் பூஜை செய்யும் போது கற்பூரம் ஏற்றுவதினால் வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்கும். கற்பூரத்தை தினமும் வீட்டில் ஏற்றுவதால் லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்து செல்வ செழிப்பை வழங்குவார். தினமும் காலை மாலை வேளையில் கற்பூரத்தை ஏற்றுவதால் தொழில் செழிப்படையும். பணத்தை இடது கையால் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. வறுமை நீங்க பணம் சமையலறையில் உள்ள அஞ்சறை பெட்டியில் போட்டு வைக்க வேண்டும். சில்லறை நாணயங்கள் வீட்டில் பஞ்சம் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். உண்டியலில் சேர்த்து வைக்கலாம் அல்லது ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம். சில்லறை நாணயங்களின் சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். சில்லறை நாணயங்கள் வீட்டில் இருந்தால் பண கட்டுக்கட்டாக சேரும். மல்லிகை பொருட்களை எந்த நாளில் வாங்கலாம்? பூரம், அனுஷம், உத்திராட்டாதி, பரணி, பூஷம், பூரட்டம் ஆகிய நட்சத்திர நாட்களில் வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் வாங்குவதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் மற்றும் செல்வ செழிப்பும் பெருகும். மல்லிகை பொருட்களை சமையலறையில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் வைப்பதால் வீட்டில் சுபிட்சம் ஏற்படும்.